நம்மளோட மொபைல் போனை யூஸ் பண்ணி எப்படி வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து எடிட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, யூடியூப்ல வீடியோ எல்லாம் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அந்த வீடியோஸை போன்ல எப்படி பெஸ்டா சூப்பரா எடிட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப்ல நம்ம வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு, அந்த வீடியோவை நம்ம எடிட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஷாட் ஆப்ல வந்து எடிட் பண்ண போறோம். ஸோ இன்ஷாட் ஆப் உங்ககிட்ட இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே இதில் வீடியோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வீடியோ நீங்கள் முன்னாடியே ஷூட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த வீடியோ வந்து இதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுமே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் எந்த விதமான நாய்ஸும் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அப்படியே வந்து எடிட் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் நாய்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனலில் அதை பற்றி டெடிக்கேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி எந்த விதமான பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக இதில் வந்து ட்ரிம் பண்ணிடணும். ஸோ கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கரெக்டாக வந்து பேசியிருக்க மாட்டோம், நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதனால் கரெக்டாக நம்ம எந்த இடத்துலேருந்து பேசியிருக்கோமோ ஸோ அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், டிக் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் பேசணுமோ அதை நம்ம கரெக்டாக இப்போ வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதுவும் மியூசிக் பேக்ரவுண்டில் லைட்டாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மியூசிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மியூசிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஷாட் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மியூசிக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கூட வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மை மியூசிக்கில் போனீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மியூசிக்ஸை நீங்கள் லைட்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்க முடியும். அப்படி இல்லைனா வந்து ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய மியூசிக்கை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா கட்டாயி உங்களோட வீடியோஸில் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் இதில் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி வந்து வரணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே திருப்பியும் ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் சைடில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அப்படின்னு இருக்கும், அந்த கிஃப்டில் போனதுமே ஸ்டிக்கர்னு சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணால் போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்திருக்கும், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் சப்ஸ்கிரைப்னு சர்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டிக்கர் வந்திருக்கு. ஸோ நான் அந்த இடத்துல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து எதுவும் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து எந்த மாதிரி வேணும் அதுவுமே நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். மேலேருந்து வர மாதிரியா இல்லாட்டி வந்து பிளர்ராகி வர மாதிரியா இந்த மாதிரி நிறைய விதமான அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அனிமேஷன் வந்து செட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல அது பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோவில் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளர் ஐக்கான வந்து ஷோ ஆகும். எந்த இடத்துல நீங்கள் பிளர் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஸோ பிளர் பண்ணுறதுலேயே மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 4-5 எஃபெக்ட்ஸ் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிளர் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து பிளர் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக வீடியோஸ் நம்ம எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அதற்கான டூல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, பிளர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸில் நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபில்டரை கிளிக் பண்ணி இதில் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எஃபெக்ட் உங்களோட வீடியோஸில் எது வேணாலும் நீங்கள் எஃபெக்ட்ஸ்
இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். ஜூம் இன்னு, ஜம்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேடு, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் உங்களோட வீடியோஸில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வீடியோஸில் இன்னொரு வீடியோ வந்து சைடில் ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பிஐபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிஐபியை கிளிக் பண்ணதுமே நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனில் வந்து இருக்கும். அதில் எந்த வீடியோ நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை கரெக்டாக எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வேணுமோ அதை நீங்கள் வந்து ட்ரிம் பண்ண முடியும். அதை பார்த்தீங்கன்னா வந்து அனிமேட் பண்ண முடியும். அதுக்கு ஃபில்டர் வந்து போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட சவுண்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ஸ் எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண வீடியோக்கும் எடிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோக்கு மேலே நீங்கள் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணீங்களா ஸோ அதையும் எடிட் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே இங்கே வந்துருக்கும். நம்ம எல்லாமே ஈஸியாக வந்து இதுலேயுமே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் வேணுமோ அதை நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நமக்கு அந்த வீடியோவில் அது கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வால்யூமை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா வந்து வீடியோஸில் வந்து அவைலபிளாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வீடியோவில் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக பேசியிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரொம்ப ஸ்லோ வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப ஸ்லோவாக பேசியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஸ்பீட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்லோவாக பேசியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ பண்ணுறது, ஸ்பீட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். கிராஃப் வைஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக ஒரு யூடியூப் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி யூடியூப் வீடியோவுக்கு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் மெயினாக யூஸ் பண்ணணுமோ அதை நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். குறிப்பாக நான் ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லாமல் மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணவே இதில் நிறைய ஃபில்டர் வந்து இருக்கும். ஸோ இப்போ யூடியூப் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ வந்து போடுறீங்கன்னா இந்த யூடியூப் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். 16:9 அப்படின்ற அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டாக வந்துருக்கும். அப்படி ஷார்ட்ஸ் வந்து போட போகிறீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸுக்காக இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். நார்மலாக வீடியோவாக போடுறீங்கன்னா நீங்கள் யூடியூப் லோகோ போட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப ஜூம் பண்ணுறது, ரொம்ப ஜூமை குறைக்கிறது அதையுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேமே ஈஸியாக செட் பண்ணிக்கிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களோட வீடியோஸை மேலே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான குவாலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப் டு 4K குவாலிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ 4K நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் 60 FPS கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோட சைஸ் ரொம்ப வந்து பெருசாக வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து 30 FPS வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். கரெக்டாக உங்களுக்கு ஒரு மீடியமான சைஸும் இருக்கும். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ வந்து சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கேலரியில் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட நண்பர்கள் யாராச்சும் யூடியூப் சேனலாக வந்து வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.